ஆம் ஆத்மி புள்ளிகள் அடுத்தடுத்த அசிங்கமான சர்ச்சைகளில் சிக்கி வரும் நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகழ் படுபாதாளத்துக்கு சரிந்து வருகிறது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைந்ததை அடுத்து மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆம் ஆத்மியில் தனக்கு இணையாக வளர்ந்த பிரசாந்த் பூஷன் யாதவ் ஆகியோரையும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த 2 எம்பிக்களையும் கட்சியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கல்தா கொடுத்ததும் அவரது அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வருவதும் கெஜ்ரிவால் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி அமைச்சர் அசீம் அகமது நீக்கம், போலி சான்றிதழ் குற்றச்சாட்டில் அமைச்சர் ஜிதேந்திர தோமர் நீக்கம், குடும்ப வன்முறை குற்றச்சாட்டில் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சோம்நாத் மார்த்தி கைது, சுய விளம்பரத்துக்காக 18.47 கோடி செலவிட்டதாக ஆம் ஆத்மி அரசு மீது தலைமை தணிக்கை அதிகாரியின் குற்றச்சாட்டு, பாலியல் மற்றும் இனப்பாகுபாடு குற்றச்சாட்டின் கீழ் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர் பார்த்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல், லஞ்சம் வாங்கி சிக்கிய பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி கன்வீனர் கட்சியிலிருந்து நீக்கம் என்று ஆம் ஆத்மியின் புகழ் மங்க துவங்கி படுபாதாளம் நோக்கி செல்வதாக கருத்து நிலவுகிறது. இந்நிலையில் டெல்லி ஆம் ஆத்மி அரசில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்த சந்தீப் குமார் 2 பெண்களுடன் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோ வெளியானதை அடுத்து வேறு வழியின்றி அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கியுள்ளார் கெஜ்ரிவால். தனது புகழ் மங்கி வருவதாக கருதும் கெஜ்ரிவால் அமைச்சர்கள் செய்யும் தவறுகளுக்கான ஆதாரங்கள் வெளியாகும் போது மற்ற கட்சிகளைப் போல மூடி மறைக்காமல் ஆம் ஆத்மி கட்சி உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும், ஆம் ஆத்மியின் கொள்கையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், தவறுகளை சகித்துக் கொள்வதை காட்டிலும் சாவதே மேல் என்றும் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். இம்முறை அறிக்கையாக இல்லாமல் வீடியோ மூலம் உணர்ச்சிகரமாக பேசியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி இயக்கத்துக்கு சந்தீப் குமார் துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே தான் தலித் என்பதால் தனக்கு எதிராக சதிவலை பின்னப்பட்டுள்ளதாக சந்தீப் குமார் கூறியுள்ளார். இந்த வீடியோ பான்ஹப் என்ற ஆபாசப்பட இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை கலைபரத்திற்கு மத்தியில் பான்ஹப் இணையதளம் தனது ட்விட்டர் பக்கத்தில் சந்தீப் குமார் உள்ளிட்ட தங்களின் அனைத்து ஊழியர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் என்று ஆதரவு கரம் நீட்டியுள்ளது.